ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 1. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து மீனாவும் ஹாஸ்பிட்டல்ல ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ உடனே அவங்க பொண்ணு துபாயில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க என்னதான் பண்ணுது அப்படி பிள்ளைய விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசினோடனே இப்போ ரோஹிணி கேட்குறாங்க. அதனால உங்களுக்கு என்ன, நீங்க கிளம்புங்க அப்படின்னோடனே இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் தினக்கூலி தானே, எங்களுக்கு ஒரு நாள் வேலை இருக்கும் இல்லை ஒரு நாள் வேலை இருக்காது. நீங்களாம் பாவம் பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னோடனே, ஆமா ஆமா பார்லரம்மா, நீ தான் இங்க வந்து ஏதோ குடுக்க வந்தியே, நீ அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும், போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, டாக்டர் வந்து கிறிஷை பார்க்கறாரு. பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, கெட்ட அவுத்தரலாம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவங்க போய் வெளியில போய் ரோஹிணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, நீ 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணிருமா, நான் நைட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள முத்து போய் பில்லெல்லாம் கட்டிட்டு கிறிஷை தூக்கிட்டு வீட்டுக்கு வா போலாம் கிளம்புங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க பாட்டி வந்து ரொம்ப கிறிஷோட பாட்டி ரொம்ப கெஞ்சுறாங்க. இருக்கட்டும்ப்பா, அவ இங்கேயே இருக்கட்டும் இருக்கட்டும்னு. ஆனா அவங்க வந்து முத்துவும் மீனும் கேட்காம, நீங்க எப்படி இங்க தனியா இருப்பீங்க, யார் பாத்துக்குவா, வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்தா விஜய் இவங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி, என்ன இவங்கள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இது என்ன ஹாஸ்பிட்டல் வாடா இல்ல சத்திரமா, இவங்கள வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, ரோஹிணியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குமா இந்த மாரி அவங்க குடும்பத்துக்குள்ள என்னால எதுக்கு பிரச்சனை? நான் பேசாம போயிர்றேன். நான் ஹோட்டல்ல கூட போய் தங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா முத்து, மீனா அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மனோஜ் வேற நல்லவராயிடுறாரு. மனோஜ் சொல்றாரு, ஆமாம்மா பாவம்மா அவங்க இங்கேயே இருக்கட்டும்னோனே, என்னடா நீ இப்படி சொல்ற அப்படின்னோனே, அன்னைக்கு ரோஹிணிய காணாம போனோம் நான் தேடிட்டு இருந்தப்ப இவங்க தாம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னோனே, இப்ப ரோஹிணியும் வந்து ஆமா எங்க ரூம்லயே தங்கிக்கிடட்டும் அப்படின்னோனே, என்னம்மா நீ இப்படி சொல்றனோனே, மனோஜுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அத்தை, அதனால அவங்க ஆன்ட்டி அவங்க இங்கேயே தங்கட்டும் அப்படின்னோனே, இப்ப வீட்ல எல்லாருமா சேர்ந்து ஆமா இங்க இருக்கட்டும், சின்ன பையன் தானே 2 நாள் தானே சொல்லிட்டு எல்லாருமா அவங்கவுங்க இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போனே முத்து அதான் பார்லர் அம்மா ரூம் தரேன்னு சொல்லிச்சுல சொல்லிட்டு கிறிஷ கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு இங்க வெளியில வந்துடுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட போயிடுறாங்க. இப்ப விஜயா வந்து ரோகிணி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொம்பளை சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்குது. ஒண்ணு அவன் பொண்ணு அவங்க அவங்க பொண்ணு பெத்த பிள்ளையோ இல்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களே, என்ன பொறப்பனோடனே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ரோஹிணி. என்னம்மா நீ ஏன் கத்துற அப்படின்னோடனே, அவங்களுக்கு கேட்டுற போதுனோடனே, ஆமா கேட்டா அப்படியே ரோஷப்பட்டு போயிட போறா, நீ தான் நல்ல ஐடியா பண்ணுவேன், நாளைக்கு எப்படின்னாச்சும் இவங்களை இங்கேருந்து அனுப்புறதுக்கு எதனாச்சும் ஐடியா பண்ணுன்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி தூங்கிட்டு இருக்கும் போதே அந்த கிறிஷ் வந்து அத்தை ஏத்த நீ என்கிட்ட பேசவே இல்லைன்னொடனே, இல்லடா நான் உங்ககிட்ட பேசுறேன்டா அப்படின்னோடனே, இப்போ மனோஜ் கேட்கற ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு கடைசியில பார்த்தா கனவு, அங்க கிறிஷ் இல்லவே இல்லை. அப்புறமா ரோஹிணி எந்திச்சு போய் கதவை திறந்து போய் கிறிஷை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து ரோஹிணி கிட்ட வந்து அடுத்த நாள் சொல்றாங்க, கிறிஷை பார்த்துக்கடி, எனக்கு அப்புறமா அவனை பார்த்துக்க ஆளே இல்லைன்னொடனே, நீ ஏமா கவலைப்படுற, அவனை நான் பார்த்துக்கிறேன், அவனை நான் விட்டுற மாட்டேன், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.